இன்னைக்கு நாம பார்க்க போற அடுத்த மோட்டிவேஷன் எது தெரியுங்களா? ஒரு கோடாரி வலுவானது, அது முடியை வெட்டாது. ஒரு பிளேடு கூர்மையானது, அது மரங்களை வெட்டாது. அப்படின்னு என்னன்னா, இப்போ பிளேடு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். கோடாரியும் நல்லா ஷார்ப்பா இருக்கும். இப்போ ஒரு கடைக்கு போறோம். முடியெல்லாம் கட் பண்ணணுன்ட்டு, அழகான ஹேர் ஸ்டைல் பண்றோன்னு போறோம். அவன் வந்து கோடாரி வச்சு கட் பண்ணுவானா? கோடாரி ரொம்ப ஹெவி ஸ்ட்ராங் தான். ஆனா அத வச்சு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. இப்போ ஒரு மரம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அத வெட்ட போறோம். பிளேடு ரொம்ப ஷார்ப்பு. அதை கூடவே வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது. எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கோ, எதுக்கு தேவைப்படுதோ, அதை வச்சு தான் அந்த பொருளோட உபயோகமே இருக்கும். அந்த மாரி தாங்க, நம்மளுக்குள்ளேயும் நெறைய திறமை இருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் திறமை இருக்குமே தவிர, ஒரே திறமை எல்லாத்துக்கும் இருக்காது. ஒருத்தருக்கு நல்லா பாட வரும், ஒருத்தருக்கு நல்லா டான்ஸ் ஆட வரும், ஒருத்தருக்கு சமையல் வரும், ஒருத்தருக்கு கிரிக்கெட் வரும். இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கு விதவிதமான திறமைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு நல்லா படிப்பு வரும். அவங்கவங்களுக்கு என்ன வருமோ, அதை வச்சு அவங்க வாழ்க்கையில டெவலப் ஆகணும். நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு நம்மளே நம்மள வந்து தரம் தாழ்த்தி கீழ இறங்கிறக்கூடாது. அதனால இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் திறமை இருக்குது. அந்த திறமைய வெளிக்கொண்டு வந்து வாழ்க்கையில முன்னேறணும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.